வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மே 1ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பிற பகுதிகளில் வறண்ட வானிலையும் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அருகேயுள்ள பயணிகள் நிழற்குடையில் மேற்கூரை இல்லாததால் பயணிகள் அவதி அடைந்தனர். பேருந்து நிறுத்தத்தில் உள்ள பயணிகள் நிழற்குடையில் விடியா திமுக அரசின் விளம்பர பதாகை மட்டும் இருக்கும் நிலையில் மேற்கூரை எங்கே என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் மருத்துவமனைக்கு செல்வோரின் நலன் கருதி பயணிகள் நிழற்குடையை சீரமைக்குமாறு விடியா அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜிக்யூவின் இளம் இந்தியர்கள் விருது விழாவில் நடிகை நயன்தாரா கவர்ச்சி உடையில் பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து மும்பையில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் நடிகை சமந்தா நயன்தாராவுக்கு சவால் விடும் வகையில் கவர்ச்சி உடையில் கலந்து கொண்டுள்ளார். இருவரது புகைப்படங்களும் வைரலாகி வரும் நிலையில் யாருடைய லுக் சிறப்பாக உள்ளதென ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களை இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலை அருகே மேம்பாலத்திற்கு கீழே வைக்கப்பட்டுள்ள செடிகள் போதிய பராமரிப்பு இல்லாததால் கருகி போயுள்ளன. அதிமுக ஆட்சிக் காலத்தின் போது மேம்பாலத்தை அழகுபடுத்தும் வகையிலும் காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையிலும் அங்கு குரோட்டன்ஸ் செடிகள் வைக்கப்பட்டன. விடியா திமுக அரசின் மாநகராட்சி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற எவ்வித முயற்சியும் எடுக்காததால் அனைத்து குரோட்டன்ஸ் செடிகளும் கருகியுள்ளன. நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசு அதிமுக ஆட்சியின் திட்டங்களை முடக்கி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.